கிருபை என்பது தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி பிள்ளைங்கிற அந்தஸ்து, பிள்ளைங்கிற தகுதி, பரலோகத்தின் பிரச்சை என்கிற ஒரு கிருபையை கொடுப்பதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ இந்த கிருபை மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்ம சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க முடியும். கிருபை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது கால வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இன்றைக்கி கொடுத்த கிருபை இல்லை, நாளைக்கு ஒரு கிருபை, அடுத்து நாளை கழிச்சு ஒரு கிருபை. அப்போ கால வேளையிலே அவர் கிருபை நமக்கு புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கால வேளையிலே அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். காலையில் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், சமானத்தை பார்க்கலாம், உயர்வை பார்க்கலாம், வெற்றியை பார்க்கலாம், விடுதலையை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம், மேன்மையை பார்க்கலாம், அந்த நாளுக்குண்டான தேவைகளை சந்திக்கப்படுவதற்குண்டான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். அன்பார்த்தவர்களே, அந்த கிருபை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், அதினதின் காலத்தில் அதினதின் வேலையை சரியாக கர்த்தர் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்கள்.